என்ன தம்பி லே அவுட் எதுவும் பார்த்துட்டு இருக்கேன், பிளாட் எதுவும் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்களே, என்ன பாத்துட்டீங்களா, என்ன ஏது கதை? ஆமாண்ணே, பிளாட் எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நேத்து கூட ஒரு லே அவுட் போய் பாத்துட்டு வந்தேனே. பிளாட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு, அம்யூனிட்டிஸ் எல்லாம் பக்காவா இருக்குண்ணே. எடுத்தா பிளாட் அங்கதான் எடுக்கலாம்னு இருக்கேன். இந்த காலத்துலயும் இப்படி சொல்ற? லே அவுட்டை பார்க்க போனேன், அம்யூனிட்டிஸ் பண்ணிருக்காங்க, அது பண்ணிருக்காங்க போய் பாக்குறேங்கிற. முதல்ல நீ பிளாட் வாங்கணும்னா, ஒரு சொத்து நீ வாங்குறேன்னா அதுல முக்கியமா ஒரு பர்மனன்ட் கட்டா இருக்கா, லீகல் கட்டா இருக்கா, எஃப்எம்டி கெச் இருக்கா, அதெல்லாம் ப்ராப்பரா 10 பாயிண்ட்டும் கட்டா இருந்தா நீ லேண்ட் வாங்க முடியும். நாளைக்கு நீ வாங்கிட்ட இன்வெஸ்ட் மாதிரி வாங்கிட்ட, இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனே நீ உன்னோட சொந்தமா வீடு கட்டுற, இப்படி கட்டுற இடத்துல அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவ? கடைசியில் நீதான் முடிச்சு நிக்கணும். இதெல்லாம் பார்த்து ப்ராப்பரா வாங்கணும். இன்னைக்கு எஃப்எம்டி கெச்ச பத்தியே நீ நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அது இல்லைன்னா பட்டா சிட்டா எதுவுமே வாங்க முடியாது. நீ அதுக்கு முன்னாடி உள்ள ஒருத்தர் உன்னோட லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த லேண்டுக்காரங்க வாங்கியிருக்காங்களா, அப்ரூவல் வாங்கியிருக்கா, இதெல்லாம் நீ செக் பண்ணி கரெக்டா வாங்கணும்யா. என்னன்னா இவ்வளவு விஷயம் இருக்கானே அதுல. ஆமையா, இவ்வளவு விஷயம் நீ பார்த்தாதான் உனக்கு வாங்குற சொத்து உனக்கு கரெக்டா அமையும். இதெல்லாம் பார்க்காம நீ தெரிஞ்சுக்காம நீ பாட்டு பிளாட் வாங்க போறேங்கிற.